ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி சுவாரஸ்யமான உணர்ச்சிகரமான கதைகளை கேட்க நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு முறையா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் புது வீடியோ வந்த உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட பேர் பவானி. அன்று ஒரு நாள் என் கையில் ஒரு டீ கப் வச்சுக்கிட்டு நாற்காலியில் அமர்ந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தேன். என் கண்களில் கண்ணீர் பெருகியது. எனக்கு எல்லா வசதிகளும் இருந்தது, எல்லா நிறைவான செல்வங்களும் இருந்தது. என் கணவர் ஒரு பெரிய தொழிலதிபரா இருக்கிறார். நானும் அழகா இருந்தேன். ஆனா எனக்கு ஒரு கொடுமையான நோய் இருந்தது. நான் கர்ப்பமாக இருக்கும் போதெல்லாம் 6 மாதங்களான பிறகு கரு கலைஞ்சு போயிடும். இது எனக்கு வாடிக்கையாகி போச்சு. என் கணவர் எனக்காக எல்லா வகையான மருத்துவர்களையும் சிறந்த சிகிச்சைகளையும் எடுத்தார். ஆனா எந்த ஒரு பலனும் இல்ல. இதே நிலை தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. நான் இப்படி என் சிந்தனையில் மூழ்கி இருந்த போது யாரோ ஒருத்தரோட கூர்மையான பார்வை என்னை பீதியடைய வச்சது. நான் முன்னாடி பார்த்தேன். கண்ணாடி பாத்திரங்களை எல்லாம் துணியால சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு புது வேலைக்காரன் என்னை உற்று பார்த்துக்கிட்டு இருந்தான். என் கண்கள் அவன் மேல விழுந்த உடனே அவன் பதறி போய் உடனடியா கண்களை தாழ்த்திட்டு மறுபடியும் பாத்திரங்களை துடைக்க ஆரம்பிச்சான். சில நாட்களுக்கு முன்புதான் என் கணவர் பழைய வேலைக்காரனை வேலையை விட்டு நிறுத்திட்டா. இந்த புது ஆளை வேலைக்கு அமர்த்திருந்தார். அவனுக்கு 25 to 27 வயது இருக்கும். வீட்டு வேலைகள், கார் ஓட்டுறது எல்லாம் செய்வான். என் கணவர் அவனை என்னோட வேலைகளை மட்டுமே செய்ய சொல்லி அமர்த்தினார்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். நான் எங்க போகணும்னாலும் அந்த இளைஞனோட தான் போவேன். நான் காரோட பின் சீட்ல உட்காந்துருப்பேன். ஆனா அவன் ஏதோ சாக்கு போக்குல என்னை திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே இருப்பான்னு எனக்கு தெரியும். நான் அவனை பார்க்கும் போதெல்லாம் அவன் உடனடியா முகத்தை திருப்பிக்குவான். நான் எப்பவுமே ஏதாவது ஆழமான சிந்தனையில மூழ்கி இருப்பேன். என்னோட இந்த நோயினால என் கணவர் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டார். என் கணவர் மட்டும் இல்ல, முழு உலகமே என்னை வெறுக்குது. நான் எந்த கூட்டத்துக்கு போனாலும் பெண்கள் என்ன ஒரு தீண்டத்தகாதவ மாதிரி ஒதுக்கி வைப்பாங்க. குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் என்ன ஒரு சூனியக்காரி மாதிரி பாப்பாங்க. அவ இங்க நிழல் கூட விழுந்தா நம்ம வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஆபத்து வந்துடும்னு நினைச்சு என்ன தள்ளி வைப்பாங்க. என் கணவர் மிக பெரிய பணக்கார தொழிலதிபர். அவரோட தொடர்புகள், செல்வாக்கு எல்லாம் இருக்கிறதால எல்லாரும் வேற வழி இல்லாம என்ன பொறுத்துக்கிட்டு பேசுவாங்க. ஆனா மனசுல என்ன வெறுப்பாதான் பாப்பாங்க. இரவு ஒரு விருந்துக்கு போகும்போது கூட பல பெண்கள் என்கிட்ட சரியா பேசக்கூட விரும்ப மாட்டாங்க. ஏன்னா எனக்கு கர்ப்பமாகும் போதெல்லாம் குழந்தை 6 மாதத்துல கலைஞ்சு போகும்னு எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப பெரிய வலி. 6 மாதம் வரைக்கும் தன் வயிற்றுல குழந்தையோட அசைவை உணர்ந்துட்டு பின்னர் அந்த குழந்தை உலகத்தை பார்க்காமலேயே போயிடும்போது அவ மனசு கணக்கும். நான் என் கண்ணீரை தொடச்சிட்டு கையில இருந்த காலியான கப்ப மேசையில வச்சேன். வீட்டுல எனக்கு ஒரு வேலையும் இல்ல. எல்லா வேலைக்கும் வேலைக்காரர்கள் இருந்தாங்க. ஆனா இப்போ நான் இந்த எண்ணங்களுக்கு பலியாகிட்டேன். கோகுல் இரவுல வீட்டுக்கு வந்தப்போ என் சோகமான முகத்தை பார்த்து அவர் நெற்றில விசித்திரமான சுருக்கங்கள் தோணுச்சு. கோகுல் தான் என் கணவர். அப்பாவோட தொழிலை கவனிச்சுக்கிறார். அப்பா ஆபீஸுக்கு நான் அடிக்கடி போயிட்டு வரும்போது எங்களுக்கு காதல் ஏற்பட்டுச்சு. நான் அப்பா கிட்ட சொன்னப்போ அவரும் சம்மதிச்சார். பின்னர் நாங்க திருமணம் பண்ணிக்கிட்டோம். 8 வருஷம் ஆகிடுச்சு. இந்த 8 வருஷத்துல நான் 4 தடவை கர்ப்பமாக்கிட்டேன். ஆனா 4 தடவையும் 6வது மாசத்திலேயே கரு கலைஞ்சு போச்சு. கோகுல் எனக்கு சிகிச்சைக்காக எடுக்காத முயற்சி இல்ல. வெளிநாடு கூட அழைச்சிட்டு போயிருக்கார். ஆனா என் நோய் தீரலை. இப்போ அடிக்கடி என்கிட்ட சொல்வார், நமக்கு திருமணமாகி 8 வருஷம் ஆகிடுச்சு. ஆனா இப்போ நான் உன்னை பார்க்கும்போதே சோர்வடைய ஆரம்பிச்சுட்டேன். இவ்வளவு சொத்து இருக்கு, ஆனா இதுக்கு வாரிசு இல்ல. எதிர்காலத்திலயும் வராதுன்னு தெரியுது. இவ்வளோ பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? நான் செத்து போனா எல்லாமே மத்தவங்களுக்கு போயிரும். இன்னைக்கு கூட இப்படித்தான் சொன்னார். நான் அமைதியா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்ன சொல்ல முடியும்? கடந்த 2 வருஷமா இப்படித்தான் கேட்டுக்கிட்டே இருக்கார். ஆனா இன்னைக்கு அவர் வெளிப்படையா சொல்லிட்டார், நான் மறுபடியும் திருமணம் பண்ணிக்கணும். நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். கோகுல், நீங்க என்ன சொல்றீங்க? இத செய்யாதீங்க. உங்களுக்கு மட்டும்தான் குழந்தை இல்லாத துக்கம் இருக்கா? எனக்கும் இல்லையா? என் குழந்தை கருவிலேயே இறந்த பிறகும் இப்படிப்பட்ட மோசமான மனப்பான்மைய நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மேல இன்னொரு கொடுமையும் செய்ய நீங்க துணிஞ்சிட்டீங்களா? இந்த வீட்டுக்கு 2வது மனைவியை கொண்டு வர நினைக்கிறீங்களா என்று கதறி அழுதேன். ஆனா கோகுல் ஒரு ஆண். அவரால எதையும் செய்ய முடியும். நான் என் கணவரை வேற யாருடனும் பகிர்ந்துக்க முடியல. இதுக்காக தான் நான் ரொம்ப பயந்தேன். அவர் சொன்னார், பெண்ணா இருக்கிற நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு அது உங்க இதயத்தோட பாரத்தை காட்டுது. அது உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட். ஆனா நான் என்ன செய்யணும்? நீயே சொல்லு. எப்படியும் எனக்கு குழந்தை வேணும்.
நான் சொன்னேன், நீங்க என்னை எப்படி நடத்துறீங்களோ அதே மாதிரி நடத்துங்க. ஆனா இப்போதே என்ன வேணும்னாலும் செய்யுங்க. ஆனா என்னை இந்த சிக்கல்ல தள்ளாதீங்க. இந்த முறை அவர் என் கைகளை இழுத்து விட்டுட்டு எழுந்து வெளியே போயிட்டார். நான் இரவு முழுக்க அழுதுகிட்டே இருந்தேன். காலையில் என் கண்கள் மிகவும் வீங்கி இருந்தது. நான் விழிப்பதற்குள்ள கோகுல் வெளியேறிட்டார். நான் அறைய விட்டு வெளியே வந்தவுடன் வேலைக்காரி காலை உணவு பத்தி கேட்க ஆரம்பிச்சா. நான் எதுவும் சாப்பிட விரும்பல. ஒரு கப் டீ மட்டும் குடுன்னு சொன்னேன். நான் கீழே சோபால உட்காந்துருந்தேன். அங்க அந்த வேலைக்காரன் கண்ணாடி மேசையும் பூந்தொட்டியும் துணியால சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தான். என் கண்கள் வீங்கி இருந்தத பார்த்து அவன் கேட்டான், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? நீங்க ஏன் எப்பவுமே சோகமா இருக்கீங்க? நான் அவனை விசித்திரமா பார்த்து சொன்னேன், உன் வேலைய பாரு. நான் எப்படி இருக்கேன் எப்படி இல்லைன்னு நீ இதுல ஆர்வம் காட்ட தேவையில்லை. அவன் தோள்களை குலுக்கிட்டு ஆழமா மூச்சு விட்டு மறுபடியும் பூந்தொட்டியை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சான். வேலைக்காரி டீ வச்சுட்டு போனப்புறம் நான் அந்த கப்பு டீயை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சேன். அப்போ அவன் மறுபடியும் சொன்னான், அது உங்க விருப்பம். ஆனா நீங்க உங்க துக்கத்தை யாரிடமாவது பகிர்ந்துகிட்டா உங்க பிரச்சனை நீங்க வாய்ப்பு இருக்கு. அவன் வார்த்தைகள் என்ன ஆச்சரியப்பட வச்சது. அவன் 1 மாசம்தான் ஆகிருக்கு. என் பிரச்சனை என்னன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? அப்போதான் எனக்கு நினைவுக்கு வந்தது, வீட்டுல நிறைய வேலைக்காரர்கள் இருக்காங்க. யாராவது அவன்கிட்ட சொல்லியிருக்கலாம். அல்லது 2வது எண்ணம் வந்தது, ஒருவேளை அவன்கிட்ட என் பிரச்சனைய தீர்க்கிற ஒரு சாமர்த்தியம் இருக்கலாம். நான் அவன்கிட்ட சொன்னேன், இங்க வா, நான் சொல்றத கேளு. அவன் இதுக்காகவே காத்திருந்த மாதிரி உடனடியா துப்புரவு துணிய ஒதுக்கி வச்சுட்டு என் அருகில தரையில உட்காந்து பேச ஆரம்பிச்சான். நான் கேட்டேன், எனக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் ஏன் இப்போ சோகமா கவலையா இருக்கேன்னு உனக்கு யாரு சொன்னது? அவன் சொன்னான், உங்களை பத்தி எல்லா விஷயமும் வேலைக்காரி மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எப்பவுமே ரொம்ப சோகமாவே இருக்கீங்கன்னு அவ சொன்னான். இந்த பிரச்சனைக்கு உங்ககிட்ட என்ன தீர்வு இருக்குன்னு நான் கேட்டேன். அவன் கண்களை தாழ்த்திட்டு சொன்னான், இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கு. ஆனா அதை விட்டுடுங்க. இந்த வேலையை உங்களால செய்ய முடியாது. நான் கேட்டேன், நீ சொல்றது நான் என்ன வேலை செய்ய முடியும்னு. அவன் எழுந்து நின்னு சொன்னான், மேடம், நீங்க அந்த வேலையை எப்போ செய்யணும்னு எனக்கு தெரியும். இப்படி சொல்லிட்டு அவன் போயிட்டான். நான் ஆச்சரியத்தோட அவனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு மிக கடினமான சிகிச்சைகள், மருத்துவர்கள், மருத்துவமனை, சாமியார்கள் யாரையும் விட்டு வைக்கல. போகாத கோயிலும் இல்ல, வேண்டாத சாமியும் இல்ல. நான் படிச்சவதான், ஆனா சாமியார்களை நம்புறேன். அவங்க சொல்றத எதையும் நம்புவேன். எல்லாத்தையும் செய்தேன், ஆனா எதுவுமே நடக்கல. ஒரு நபர் நம்பிக்கையில வாழ்றார். புது பாதை தெரிஞ்சா அது நம்ம பிரச்சனைய தீர்க்கும்னு நம்பிக்கை வரும். எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. வேலைக்காரன் சொல்ல விரும்புற சிகிச்சைய நான் நிச்சயம் செய்வேன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ பிரச்சனை என்னன்னா, கோகுல் தானே 2வது திருமணம் பத்தி சொல்லிட்டார். நான் எப்படியாவது இந்த வழியில செல்லணும், குழந்தை பெறணும். நான் என் கணவனை விட்டு வெளியேற முடியாது. அவரை வேறொரு பெண்ணோட சேர்த்துக்க முடியாது. மறுநாள் நான் ஷாப்பிங் போகலான்னு வீட்ல இருந்து கிளம்பினேன். அந்த இளைஞன் டிரைவரா என்னோட வந்தான். கார்ல உட்காந்தோட சிறிய நேரம் பேசிட்டு நான் கேட்டேன், அந்த சிகிச்சை என்னன்னு சொல்லு. எப்படியாவது அதை செய்து முடிக்கணும். அவன் சொன்னா, மேடம், இது உங்க கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது. ஒரு பெண்ணால எல்லாத்தையும் செய்ய முடியாது. நான் சொன்னேன், நீ சொன்னா அந்த சிகிச்சையால எனக்கு 100% குழந்தை பிறக்குமா? அவன் சொன்னான், ஆமா, அது நிச்சய சாத்தியம்தான். இதுக்கு நான் பந்தயம் கூட கட்டுவேன். அவன் இப்படி சொன்னதுல இருந்து நான் அவன் வார்த்தைகளை நம்ப ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு சிகிச்சைக்கு டாக்டர், சாமியார் யாராவது இருக்காங்களா, இல்ல கோயிலுக்கு போகணுமான்னு கேட்டேன். அவன் சிரிச்சு சொன்னான், இல்ல, 3ல யாருமே இல்ல. நீங்க அவங்கள்கிட்ட பலமுறை போய் கைய காலி ஆக்கிட்டு திரும்பி வந்திருக்கீங்க. மக்கள் இந்த 3 வகையான சிகிச்சையை மட்டும்தான் செய்யறாங்கன்னு சொன்னான். அவன் எதை பத்தி சொல்ல தயங்குறான்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன மாதிரி சிகிச்சைன்னு திரும்ப திரும்ப கேட்டேன். ஆனா அவன் என் கேள்வியை தவிர்த்துக்கிட்டே வந்தான். வீட்டுக்கு திரும்பிய உடனே என் திருமண வாழ்க்கையை தக்க வைக்கணும், அந்த சிகிச்சை பத்தி எப்படி அவன்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலான்னு இரவும் பகலும் யோசிச்சேன். இந்த நாட்கள்ல கோகுல் என்கிட்ட பேசவே இல்ல. வேலை முடிச்சு வீடு வந்த உடனே லேப்டாப்போட உட்காருவார். பின்னர் நண்பர்களோட மொபைல்ல பேசுவார், அரட்டை அடிப்பார். நான் அவர்கிட்ட உரையாடல் ஆரம்பிக்க முயற்சி பண்ணா முகம் சுழிச்சு அறைய விட்டு வெளியே போயிடுவார். இது எனக்கு ரொம்ப மனவேதனையை கொடுத்தது. அதுக்கு பிறகு ஒரு நாள் நான் அந்த டிரைவரோட ஷாப்பிங் மாலுக்கு போயிருந்தேன். அங்க நான் கண்ட காட்சி என் இதய துடிப்ப நிறுத்திடுச்சு. கோகுல் ஒரு அழகான பெண்ணோட உட்கார்ந்திருந்தார். அந்த பெண்ணை ஷாப்பிங் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த பெண் வேற யாரும் இல்ல, அவதான் கோகுலோட பிரியே. அந்த வேலைக்காரனும் என்னோட தான் இருந்தான். என் முகம் வெளிரி போனதை அவன் கவனிச்சான். கோகுலும் அந்த பெண்ணும்
என்னிடமிருந்து சில அடி தள்ளி ஒரு கடையில நின்னு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெண் தனக்கு உடைகள் தேர்ந்தெடுத்து கோகுல் கிட்ட என்ன ஆடை வாங்கணும்னு கேட்டாள். அத பார்த்து நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உணர்ந்தேன். திடீர்னு எங்களுக்குள்ள இருந்த ஏதோ ஒன்னு பறிக்கப்பட்ட மாதிரி, எனக்குள்ள ஏதோ உடைஞ்சு போன மாதிரி உணர்வு ஏற்பட்டது. ஆனா அவர் என் கணவர், நான் அவரை மிகவும் நேசிக்கிறேன். வேற எந்த பெண்ணையும் அவரோட சேர்ந்து பார்க்க முடியல. திருமணத்துக்கு முன்னாடி அவ அலுவலகத்துல இருந்தா, கோகுலோட தனிப்பட்ட செயலாளரா இருந்தா. ஆனா நான் திருமணம் முடிச்சு வந்த உடனே அந்த பெண்ணை வேலையில இருந்து நீக்க சொன்னேன். நீங்க ஒரு ஆண் செயலாளரை நியமிக்கணும், எந்த பெண்ணையும் சேர்த்து பார்க்க முடியாதுன்னு சொன்னேன். அந்த நேரத்துல கோகுல் என் வார்த்தைக்கு சம்மதிச்சார். ஆனா இப்போ அவர் அந்த பெண்ணோட மறுபடியும் பார்த்தப்போ எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. என் மனசுல விசித்திரமான எண்ணங்கள் எழ ஆரம்பிச்சது. நான் ஷாப்பிங் பைய அங்கேயே எரிஞ்சிட்டு வேகமா நடந்து கோகுல் மற்றும் அந்த பெண்ணை முன்னாடி நின்னேன். இருவரும் என்ன பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. நான் கோகுல் கிட்ட கோபமா கேட்டேன், இது என்ன? உடனே கோகுல் சொன்னார், நீ இப்போ வீட்டுக்கு போ, நான் வீட்டுக்கு வந்த பிறகு பேசிக்கலாம். நான் சொன்னேன், இல்ல இப்பவே சொல்லுங்க, இது யாரு? நீங்க எப்படி ஒரு பெண்ணோட மார்க்கெட்ல சுத்திட்டு இருக்கீங்க? நீங்க என் கணவர். எனக்காக உங்களுக்கு நேரமே இல்ல. நான் உங்ககிட்ட ஷாப்பிங் போலான்னு சொன்னா நீங்க பிஸியா இருக்கீங்க. இந்த டிரைவர் பையனை கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு மறைக்கிறீங்க. என் கோபம் உச்சத்துல இருந்தது. என் பேச்சு சத்தமா மாற ஆரம்பிச்சது. ஷாப்பிங் மால்ல இருந்த பலரும் எங்களை பார்த்து செஞ்சாங்க. கோகுல் அனைவரையும் சுத்தி பார்த்து என்ன கேவலமா பார்க்க ஆரம்பிச்சார். மால்ல ஒரு பிரச்சனை உருவாக்க வேண்டாம், வீட்டுக்கு போன்னு சொன்னார். நான் சொன்னேன், ஏன் வீட்டுக்கு போகணும்? இவ யாரு உங்களோட இருக்கா? நீங்க அவளை வேலையில இருந்து நீக்கிட்டதா தானே சொன்னீங்க. பிறகு எப்படி அவ உங்களோட இங்க இருக்கா? நான் கோபமா அந்த பெண்ணை நோக்கி சொன்னேன், இங்கிருந்து போயிடு. நீ மறுபடியும் கோகுலோட காணப்பட்டா உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். என் சொல்ல கேட்ட உடனே அந்த பெண்ணு உடனடியா அங்கிருந்து போயிட்டா. மக்கள் எல்லாரும் எங்களை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எங்களுக்கு கவலை இல்லாம கோபத்துல நின்னோம். கோகுல வேற பெண்ணோட பார்க்க என்னால தாங்க முடியல. இதுக்கு பிறகு கோகுல் என் கையை பிடிச்சு மாலுக்கு வெளியே அழைச்சிட்டு போனார். அந்த டிரைவரும் எங்களை பின்தொடர ஆரம்பிச்சா. கோகுல் காரோட பின் கதவை திறந்து என்ன உள்ள தள்ளிட்டு அவரும் என் அருகில உட்கார்ந்து அந்த பையன் கிட்ட காரை ஓட்ட சொன்னார். அவன் அமைதியா வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சான். நான் அழுதுகிட்டே சொன்னேன், கோகுல், உங்களை மறுபடியும் வேறொரு கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன். கோகுல் என்ன விரைப்பான கண்களால பார்த்து சொன்னார், ஷாப்பிங் மால்ல நீ ஏற்கனவே எனக்காக ஒரு பெரிய நாடகம் போட்டுட்ட. கார்ல அமைதியா உட்காரு, இல்லைனா நான் உன் மேல கை வைக்க நேரிடும். கார் திடீர்னு பிரேக் போட்டு நின்னுச்சு. நானும் கோகுலும் முன்னாடி சென்றோம். கோகுல் கோபமா கேட்டார், நீ பைத்தியமா? ஏன் காரை நிறுத்தி வச்சிருக்க? அவன் திரும்பி பார்த்து சொன்னா, சார், ஒரு பெண்ணிடம் இப்படி பேசக்கூடாது. மேடம் வருத்தமா இருக்காங்க, நீங்க அவங்களுக்கு அமைதியா விளக்கலாம். அவன் கோகுல் கிட்ட ஏன் இப்படின்னு சொன்னான். எனக்கு புரியல. இது எனக்கும் கோகுலுக்கும் இடையிலான விஷயம். இதெல்லாம் சொல்ல அவன் யாரு? கோகுல் கிட்டும் அப்படிதான் தோணி இருக்கும். அவர் ஏற்கனவே என் மேல கோபமா இருக்கார். கோகுல் வேலைக்காரர்கிட்ட சொன்னார், உன் அந்தஸ்த மறந்துடாதே. என் மனைவிக்கு எப்படி பேசணும்னு எனக்கு கற்றுக் கொடுக்காதே. உன் வேலையை பார்த்துக்கிட்டு காரை ஓட்டு. அந்த பையன் ரொம்ப கோபமா இருந்தான். இந்த முறை அவன் காரை மிக வேகமா ஓட்டினான். நாங்க பங்களாவுக்குள்ள நுழைஞ்ச உடனே கோகுல் என்ன அறைக்கு அழைச்சிட்டு போய் சொன்னார், உனக்கு என்ன வேணும்? நீ இப்படி ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தா நான் உண்மையிலேயே வேறொரு திருமணம் பண்ணி ஒரு பெண்ணை அழைச்சிட்டு வருவேன். நான் உடனே சொன்னேன், நீங்க பொறுமையா இருங்க. கர்ப்பம், சொத்து, பணம் இதெல்லாம் என்னுடையதுன்னு மறந்துடாதீங்க. இந்த தொழிலும் என்னுடையது, இந்த பங்களாவும் என்னுடையது. இதுவரை நான் இது கோகுல் கிட்ட சொல்லல, ஆனா இப்போ சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீங்க என் அப்பாவிடம் பணி புரிஞ்சது மறந்துட்டீங்களா? இத என் வாயிலிருந்து கேட்ட உடனே அவர் சொன்னார், உங்க வீடு, உங்க பணத்தை பத்தி நீங்க ரொம்ப பெருமைப்படுறீங்க. பிறகு கத்தினார், உன்கிட்ட வந்து, நீ எனக்கு இன்னும் என்ன கொடுத்திருக்க? உனக்கும் எனக்கும் ஒரு குழந்தை கூட உன்னால கொடுக்க முடிய. உன் பணத்தை பத்தி உனக்கு இவ்வளவு பெருமையா இருந்தா சரி, நான் உன்னை விவாகரத்து பண்ணிடுவேன். இத கேட்ட உடனே யாரோ என் மேல இடி விழுந்த மாதிரி தோணுச்சு. கோகுலிடமிருந்து நான் இதை எதிர்பார்க்கல. நான் சொன்னேன், நான் உன்னை விவாகரத்து பண்ண மாட்டேன். அடுத்த நொடி அவர் அங்கிருந்து வெளியே போயிட்டு சொன்னார், உங்க வீட்டையும் உங்க தொழிலையும் நீங்களே கவனிச்சுக்குங்க. நீங்க எப்படி நிர்வகிக்கிறீங்கன்னு நான் பாக்குறேன். எனக்கு பணத்துக்கு பஞ்சம் இல்ல, நான் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கேன். இப்படி சொல்லிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியேறிட்டார். நான் ஒரு கல் சிலை மாதிரி அங்கேயே நின்னுட்டேன். அந்த அதிர்ச்சியே தாங்க முடியல. நான் கீழே விழுந்து மயக்கம் அடைஞ்சேன். நினைவு திரும்பியப்போ நான் என் படுக்கையில படுத்திருந்தேன்.
மருத்துவர் என்ன பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருந்தார். வீட்டு வேலைக்காரர்களும் வேலைக்காரியும் அறையில இருந்தாங்க. சுயநினைவுக்கு வந்ததை பார்த்த உடனே மருத்துவர் கேட்டார், உங்களுக்கு என்ன ஆச்சு? நான் வேற வழி இல்லாம சொன்னேன். எனக்கு ஒரு மாதிரி தலைச்சுற்றல் வந்துச்சு, அதனாலதான் மயங்கி விழுந்தேன். மருத்துவர் சில மருந்துகள் எழுதி கொடுத்து, இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். மருத்துவர் போன உடனே அந்த டிரைவர் பையன் வேலைக்காரியிடம் பலசாறு கொண்டு வர சொன்னான். வேலைக்காரியும் அறையை விட்டு வெளியே போனான். அந்த பையன் என் நோக்கி நடந்து வந்து சொன்னா, உங்க கணவரோட வார்த்தையை கேட்டு பிறகு நீங்க ஒரு பெரிய அதிர்ச்சியை சந்திச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஆச்சரியத்தோட பார்த்தேன். கோகுல் என்ன சொன்னாருன்னு, அறையில நடந்ததெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? என் குரல் முற்றிலும் உடைஞ்சு போயிருந்தது. அவன் சொன்னான், உங்க பக்கத்து அறைக்கதவு திறந்து கவலையா இருந்தது. ஆனா பயந்து போய் உங்க அறைக்கு அருகில நின்ன. ஏன்னா சார் கோபமா இருந்தார். நீங்க கோபமா இருக்கீங்க. உங்க மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு, அதனாலதான். உங்க உரையாடல் எனக்கு கேட்டுச்சு. அப்போ நான் அழ ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா கோகுல் என்ன ஒருபோதும் விட்டு சென்றிருக்க மாட்டாருன்னு சொன்னேன். அவன் சொன்னான், நீங்க சிகிச்சை பெற்றா நீங்க ஒரு குழந்தைய பெறலாம். நான் கேட்டேன், கோகுல் இப்போ என்னோட இல்ல, நான் இப்போ என்ன செய்வேன்? நான் எப்படி சிகிச்சை பெற்று குழந்தை பெற முடியும்? அப்போ அவன் சொன்னான், நீங்க என்ன திருமணம் பண்ணிக்கோங்க, உங்க எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும், ஒரு குழந்தை கிடைக்கும். இத கேட்ட பிறகே முன்னாடி அவன்கிட்ட சிகிச்சை பத்தி கேட்டப்போ அவன் மறுத்துக்கிட்டே இருந்தானே, இதுதான் அந்த சிகிச்சைன்னு புரிஞ்சுது. எனக்கு வார்த்தையே வரல. அவன் தொடர்ந்து சொன்னான், கோகுல் உங்களை விவாகரத்து செஞ்ச உடனே நான் உங்களை மணந்தா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அவன் வார்த்தைகளை கேட்ட உடனே என் தலை சுத்த ஆரம்பிச்சுது. நான் கத்தினேன், இந்த அறைய விட்டு வெளியே போ. அவன் சொன்னா, ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். நானும் சிறிது நேரம் யோசிச்சு அவன் வார்த்தைக்கு ஒரு முறை உடன்படுவதுல தவறில்லைன்னு நினைச்சு சம்மதம் தெரிவிச்சேன். முழு நேரத்தையும் அவனோட கழிச்சேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கோகுல் கோபத்துல என்ன விவாகரத்து செஞ்சிட்டார். நான் இந்த பையனை மணந்து உண்மையிலேயே எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. பிறகு நான் அவனை விவாகரத்து செஞ்சுட்டு கோகுலை மீண்டும் மணந்தேன். ஏன்னா அவர் என்னிடமிருந்து ஒரு குழந்தைய விரும்புறார். அதனால அவர் என்ன ஏத்துக்குவார்னு நினைச்சேன். நான் அந்த வேலைக்காரர்கிட்ட சொன்னேன், உன்னை திருமணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இத கேட்ட உடனே அவன் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சான். மாலையில நான் அந்த வேலைக்காரனை மணந்தேன். அவரோட பேர் சுகுமார்னு முறையா தெரிஞ்சுக்கிட்டேன். இது என் விருப்பம் இல்ல, கட்டாயத்துல நடக்கிற திருமணம். அதாவது குழந்தைக்காக மட்டும்தான் இந்த திருமணம். அன்றிரவு அவன் என் அறைக்கு வந்தப்போ என் இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. அன்பாலோ இல்ல பயத்தாலோ ஒரு பெண் தன் வாழ்க்கையில இன்னொரு ஆணை சேர்ப்பது ரொம்ப கடினம். நானும் இதே மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன். அவன் உரிமைகளை என்னிடமிருந்து எப்படி பறிச்சுக்குவான்னு யோசிச்சேன். பின்னர் முழுவதும் அவன் கிட்ட சரணடைஞ்சேன். 1 மாசத்துக்கு பிறகு நான் கர்ப்பமாக்கிட்டேன். ஆனா எனக்குள்ள பயம் இருந்துகிட்டே இருந்தது. 6 மாசத்துக்கு பிறகு மறுபடியும் கரு கலைஞ்சு போயிடுமோன்னு கவலைப்பட்டேன். ஆனா இந்த முறை அது நடக்கல. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, அதே நேரம் சந்தோஷமா இருந்தது. 10வது மாசத்துல எனக்கு ஒரு மகன் பிறந்தான். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா மறுபடியும் அதே கேள்விகள் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. இந்த முறை மட்டும் எப்படி 6வது மாசத்துல எந்த ஆபத்தும் வரல. உயிரோட குழந்தைய பெத்தெடுக்க முடிஞ்சது. அப்போ சுகுமார் கிட்ட கேட்டேன், எனக்கு என்ன பண்ணின? அவன் சிரிச்சுக்கிட்டு சொன்னான், உங்களுக்கு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டீங்க, அது இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க மனசு போட்டு புலம்பிக்கிட்டு இருந்தீங்க. பிறகு நான் சொன்னேன், எனக்கு உன்னோட வாழ விருப்பம் இல்ல, விவாகரத்து செய். இத கேட்டு அவன் ரொம்ப கோபமா பார்த்தான். நான் சொன்னேன், நான் கோகுலை காதலிக்கிறேன், குழந்தைக்காகத்தான் உன்னோட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு உன்னோட வாழ விருப்பம் இல்ல. உன்னை மணந்து உண்மையிலேயே எனக்கு குழந்தை பிறக்குமான்னு பார்க்கத்தான் விரும்பினேன். நானும் ஒரு தாயாகிட்டேன். இனி நீ எனக்கு தேவையில்லை. அவன் மிகவும் கோபப்பட்டு சொன்னான், நீங்க இவ்வளவு நாள் யாரோட வாழ்ந்துகிட்டு இருந்தீங்களோ அவன் ஒரு ஏமாற்றுக்காரன். அவனுக்கு உங்களிடமிருந்து ஒரு குழந்தை வேண்டாம். ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் அவன் உங்களுக்கு ஒரு மருந்து கொடுப்பான். அதனால உங்க குழந்தை இறந்துரும். நான் அதிர்ச்சியோட பார்த்தேன், நீ பொய் சொல்ற. அவன் சொன்னா, நான் உண்மைதான் சொல்றேன். உங்க கணவர் பணத்தோட பேராசைக்காக மட்டுமே உங்களை மணந்தார். அவர் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபரா மாறணும்னு ஆசைப்பட்டார். ஆனா திருமணத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட குறைஞ்ச சொத்து மட்டுமே இருந்தது. ஆனா உங்களை மணந்த பிறகு அவர் உங்களை நேசிக்கல. உங்க மால்ல பார்த்தா அந்த பெண்ணதான் அவர் நேசிச்சார். உங்க கணவர் உங்க பணத்தை மட்டுமே பயன்படுத்தி இருக்கார். மேலும் இந்த பணத்திலிருந்து ஒரு நல்ல தொகையை சேமிச்சிருக்கார். அவருக்கு உங்களிடமிருந்து குழந்தை வேண்டாம். இப்படி சொல்லி என்கிட்ட ஒரு போன் கொடுத்தான். அதுல
கோகுல் அந்த பெண்ணோட திட்டம் வெற்றியா முடிஞ்சிருக்குன்னு பேசுற வீடியோ இருந்தது. அவன் தொடர்ந்தான், இப்ப அவர்கிட்ட நிறைய செல்வம் இருக்கிறதால நீங்க செய்யற இந்த உதவியோ அவருக்கு தேவையில்லை. உங்க கணவர் உங்களுக்கு விசுவாசமா இல்ல. நான் இங்க வேலை செய்ய ஆரம்பிச்சப்போ இதெல்லாம் கேள்விப்பட்டேன். அதனாலதான் உங்ககிட்ட அனுதாபப்பட்டேன். ஆனா இந்த அனுதாபம் எப்பவும் காதலா மாதிரி எனக்கு தெரியல. இப்படி சொல்லிவிட்டு சுகுமார் அறைய விட்டு வெளியேறினான். பிறகு நானும் சுகுமாரும் அன்பா நேசிக்க ஆரம்பிச்சோம். இப்போ நாங்க அனைவரும் நலமா வாழ ஆரம்பிச்சிட்டோம். இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? அப்போ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு அற்புதமான கதையோட சந்திப்போம். பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி சுவாரஸ்யமான உணர்ச்சிகரமான கதைகளை கேட்க நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு முறையா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் புது வீடியோ வந்த உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட பேர் பவானி. அன்று ஒரு நாள் என் கையில் ஒரு டீ கப் வச்சுக்கிட்டு நாற்காலியில் அமர்ந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தேன். என் கண்களில் கண்ணீர் பெருகியது. எனக்கு எல்லா வசதிகளும் இருந்தது, எல்லா நிறைவான செல்வங்களும் இருந்தது. என் கணவர் ஒரு பெரிய தொழிலதிபரா இருக்கிறார். நானும் அழகா இருந்தேன். ஆனா எனக்கு ஒரு கொடுமையான நோய் இருந்தது. நான் கர்ப்பமாக இருக்கும் போதெல்லாம் 6 மாதங்களான பிறகு கரு கலைஞ்சு போயிடும். இது எனக்கு வாடிக்கையாகி போச்சு. என் கணவர் எனக்காக எல்லா வகையான மருத்துவர்களையும் சிறந்த சிகிச்சைகளையும் எடுத்தார். ஆனா எந்த ஒரு பலனும் இல்ல. இதே நிலை தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. நான் இப்படி என் சிந்தனையில் மூழ்கி இருந்த போது யாரோ ஒருத்தரோட கூர்மையான பார்வை என்னை பீதியடைய வச்சது. நான் முன்னாடி பார்த்தேன். கண்ணாடி பாத்திரங்களை எல்லாம் துணியால சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு புது வேலைக்காரன் என்னை உற்று பார்த்துக்கிட்டு இருந்தான். என் கண்கள் அவன் மேல விழுந்த உடனே அவன் பதறி போய் உடனடியா கண்களை தாழ்த்திட்டு மறுபடியும் பாத்திரங்களை துடைக்க ஆரம்பிச்சான். சில நாட்களுக்கு முன்புதான் என் கணவர் பழைய வேலைக்காரனை வேலையை விட்டு நிறுத்திட்டா. இந்த புது ஆளை வேலைக்கு அமர்த்திருந்தார். அவனுக்கு 25 to 27 வயது இருக்கும். வீட்டு வேலைகள், கார் ஓட்டுறது எல்லாம் செய்வான். என் கணவர் அவனை என்னோட வேலைகளை மட்டுமே செய்ய சொல்லி அமர்த்தினார்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். நான் எங்க போகணும்னாலும் அந்த இளைஞனோட தான் போவேன். நான் காரோட பின் சீட்ல உட்காந்துருப்பேன். ஆனா அவன் ஏதோ சாக்கு போக்குல என்னை திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே இருப்பான்னு எனக்கு தெரியும். நான் அவனை பார்க்கும் போதெல்லாம் அவன் உடனடியா முகத்தை திருப்பிக்குவான். நான் எப்பவுமே ஏதாவது ஆழமான சிந்தனையில மூழ்கி இருப்பேன். என்னோட இந்த நோயினால என் கணவர் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டார். என் கணவர் மட்டும் இல்ல, முழு உலகமே என்னை வெறுக்குது. நான் எந்த கூட்டத்துக்கு போனாலும் பெண்கள் என்ன ஒரு தீண்டத்தகாதவ மாதிரி ஒதுக்கி வைப்பாங்க. குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் என்ன ஒரு சூனியக்காரி மாதிரி பாப்பாங்க. அவ இங்க நிழல் கூட விழுந்தா நம்ம வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஆபத்து வந்துரும்னு நினைச்சு என்ன தள்ளி வைப்பாங்க. என் கணவர் மிக பெரிய பணக்கார தொழிலதிபர். அவரோட தொடர்புகள், செல்வாக்கு எல்லாம் இருக்கிறதால எல்லாரும் வேற வழி இல்லாம என்ன பொறுத்துக்கிட்டு பேசுவாங்க. ஆனா மனசுல என்ன வெறுப்பாதான் பாப்பாங்க. இரவு ஒரு விருந்துக்கு போகும்போது கூட பல பெண்கள் என்கிட்ட சரியா பேசக்கூட விரும்ப மாட்டாங்க. ஏன்னா எனக்கு கர்ப்பமாகும் போதெல்லாம் குழந்தை 6 மாதத்துல கலைஞ்சு போகும்னு எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப பெரிய வலி. 6 மாதம் வரைக்கும் தன் வயிற்றுல குழந்தையோட அசைவை உணர்ந்துட்டு பின்னர் அந்த குழந்தை உலகத்தை பார்க்காமலேயே போயிடும்போது அவ மனசு கணக்கும். நான் என் கண்ணீரை தொடச்சிட்டு கையில இருந்த காலியான கப்ப மேசையில வச்சேன். வீட்டுல எனக்கு ஒரு வேலையும் இல்ல, எல்லா வேலைக்கும் வேலைக்காரர்கள் இருந்தாங்க. ஆனா இப்போ நான் இந்த எண்ணங்களுக்கு பலியாகிட்டேன். கோகுல் இரவுல வீட்டுக்கு வந்தப்போ என் சோகமான முகத்தை பார்த்து அவர் நெற்றில விசித்திரமான சுருக்கங்கள் தோணுச்சு. கோகுல் தான் என் கணவர். அப்பாவோட தொழிலை கவனிச்சுக்கிறார். அப்பா ஆபீஸுக்கு நான் அடிக்கடி போயிட்டு வரும்போது எங்களுக்கு காதல் ஏற்பட்டுச்சு. நான் அப்பா கிட்ட சொன்னப்போ அவரும் சம்மதிச்சார். பின்னர் நாங்க திருமணம் பண்ணிக்கிட்டோம். 8 வருஷம் ஆகிடுச்சு. இந்த 8 வருஷத்துல நான் 4 தடவை கர்ப்பமாக்கிட்டேன். ஆனா 4 தடவையும் 6வது மாசத்திலேயே கரு கலைஞ்சு போச்சு. கோகுல் எனக்கு சிகிச்சைக்காக எடுக்காத முயற்சி இல்ல. வெளிநாடு கூட அழைச்சிட்டு போயிருக்கார். ஆனா என் நோய் தீரலை. இப்போ அடிக்கடி என்கிட்ட சொல்வார், நமக்கு திருமணமாகி 8 வருஷம் ஆகிடுச்சு. ஆனா இப்போ நான் உன்னை பார்க்கும்போதே சோர்வடைய ஆரம்பிச்சுட்டேன். இவ்வளவு சொத்து இருக்கு, ஆனா இதுக்கு வாரிசு இல்ல, எதிர்காலத்திலயும் வராதுன்னு தெரியுது. இவ்வளோ பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? நான் செத்து போனா எல்லாமே மத்தவங்களுக்கு போயிரும். இன்னைக்கு கூட இப்படித்தான் சொன்னார். நான் அமைதியா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்ன சொல்ல முடியும்? கடந்த 2 வருஷமா இப்படித்தான் கேட்டுக்கிட்டே இருக்கார். ஆனா இன்னைக்கு அவர் வெளிப்படையா சொல்லிட்டார்,
நான் மறுபடியும் திருமணம் பண்ணிக்கணும். நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். கோகுல், நீங்க என்ன சொல்றீங்க? இத செய்யாதீங்க. உங்களுக்கு மட்டும்தான் குழந்தை இல்லாத துக்கம் இருக்கா? எனக்கும் இல்லையா? என் குழந்தை கருவிலேயே இறந்த பிறகும் இப்படிப்பட்ட மோசமான மனப்பான்மைய நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மேல இன்னொரு கொடுமையும் செய்ய நீங்க துணிஞ்சிட்டீங்களா? இந்த வீட்டுக்கு 2வது மனைவிய கொண்டு வர நினைக்கிறீங்களா என்று கதறி அழுதேன். ஆனா கோகுல் ஒரு ஆண். அவரால எதையும் செய்ய முடியும். நான் என் கணவரை வேற யாருடனும் பகிர்ந்துக்க முடியல. இதுக்காக தான் நான் ரொம்ப பயந்தேன். அவர் சொன்னார், பெண்ணா இருக்கிற நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு அழு. அது உங்க இதயத்தோட பாரத்தை காட்டுது. அது உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட். ஆனா நான் என்ன செய்யணும்? நீயே சொல்லு. எப்படியும் எனக்கு குழந்தை வேணும். நான் சொன்னேன், நீங்க என்னை எப்படி நடத்துறீங்களோ அதே மாதிரி நடத்துங்க. ஆனா இப்போதே என்ன வேணும்னாலும் செய்யுங்க. ஆனா என்னை இந்த சிக்கல்ல தள்ளாதீங்க. இந்த முறை அவர் என் கைகளை இழுத்து